ஸோ இந்த வாரத்தோட தங்கம் மற்றும் வெள்ளி நிலவரத்தை பார்த்துடலாங்க. டிசம்பர் 15ஆம் தேதி 1 கிராம் தங்கத்தோட விலை 12,515 ரூபாய்க்கு விற்பனையாச்சுங்க. ஒரு சவரன் தங்கத்தோட விலை 1,120,000 ரூபாய்க்கு விற்பனையாச்சுங்க. இதுதான் இந்த வாரத்தோட தொடக்கத்தில் அதிகபட்சமாக இருந்த ரேட்டு. மொத்தமாக 1,160 ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆச்சுங்க. டிசம்பர் 16ஆம் தேதி 1 கிராம் தங்கம் 12,350 ரூபாய்க்கும், ஒரு சவரன் தங்கம் 98,800 ரூபாய்க்கும் விற்பனையாச்சுங்க. ஸோ நேற்றைய விலையோட கம்பேர் பண்ணும்போது 1,320 ரூபா குறைவுங்க. டிசம்பர் 14ஆம் தேதி 12,400 ரூபாய்க்கும், ஒரு சவரன் பார்த்திங்கன்னா 99,200 ரூபாய்க்கும் விற்பனையாச்சுங்க. ஸோ இது நேற்றைய விலையோட, அதாவது அதுக்கு முந்தின நாள் விலையோட கம்பேர் பண்ணுறப்ப 400 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சிங்க. டிசம்பர் 18ஆம் தேதி 12,440 ரூபாய்க்கும், ஒரு சவரன் பார்த்திங்க அப்படின்னா 99,520 ரூபாய்க்கு விற்பனையாச்சுங்க. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா 320 ரூபா ரேட்டு இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சிங்க. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா டிசம்பர் 19ஆம் தேதி 1 கிராம் தங்கம் 12,380 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 99,040 ரூபாய்க்கும் விற்பனையாச்சுங்க. ஸோ இது டிசம்பர் 18ஆம் தேதி ரேட்டை கம்பேர் பண்ணும்போது 480 ரூபா குறைவுங்க. ஸோ டிசம்பர் 20ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா தங்கம் 12,400 ரூபாய்க்கும், ஒரு சவரன் தங்கம் பார்த்திங்கன்னா 99,200 ரூபாய்க்கும் விற்பனையாச்சுங்க. இது ஒட்டுமொத்தமாக பழைய விலையோடு கம்பேர் பண்ணும்போது 160 ரூபாய் ஏற்றமாக இருக்குதுங்க. இதுதான் இந்த வாரத்தில் நடைபெற்ற மொத்தமான விஷயங்க. அதாவது 1,120 ரூபாய்க்கு ஆரம்பித்த தங்கத்தோட விலை 99,200 ரூபாய்க்கு முடிவுக்கு வந்ததுங்க. இதிலேருந்து நம்ம என்ன தெளிவாக புரிஞ்சுக்கலாம்னா, தங்கத்தோட விலை பார்த்திங்கன்னா இந்த வாரம் குறைந்திருக்கு அப்படிங்கிற ஒரு முழு தகவலை நம்ம தெரிஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 800 ரூபா பக்கம், 920 ரூபா பக்கம் நமக்கு குறைஞ்சிருக்குங்க இந்த வார தங்கத்தோட விலை. அடுத்தது வெள்ளியோட நிலவரத்தை பார்த்துட்டோம் அப்படின்னா டிசம்பர் 17ஆம் தேதி வெள்ளி பார்த்திங்கன்னா 11,000 ரூபா வரைக்கும் பார்த்திங்கன்னா உயர்ந்துச்சுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். டிசம்பர் 20ஆம் தேதி பார்த்திங்கன்னா 1 கிலோ பார் வெள்ளியோட விலை 2,26,000 ரூபாய்க்கு விற்பனையாச்சுங்க. நேற்றைய விலையோட கம்பேர் பண்ணும்போது 5,000 ரூபாய் இன்க்ரீஸுங்க. இது பார்த்திங்கன்னா 1 கிலோ பார் வெள்ளி வாங்குறவங்களுக்கு பெரிய பெனிஃபிட்டாக இருக்குங்க. ஏன்னா இது டெய்லியுமே பார்த்திங்கன்னா 3,000 ரூபாய், 5,000 ரூபாய், 7,000 ரூபான்னு ரேட்டு பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ வெள்ளியில் யாராச்சும் முதலீடு பண்ணுறீங்கன்னா இந்த காலகட்டம் மிக மிக சிறந்த காலகட்டமாக இருக்குங்க. ஏன் இப்படி ரேட்டு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, சர்வதேச சந்தையில் அமெரிக்க டாலரோட மதிப்பு வீழ்ச்சி மற்றும் மத்திய வங்கிகளுடைய தங்கத்தை வாங்கி சேமிக்கக்கூடிய அந்த திறன் பார்த்திங்கன்னா அதிகரிச்சுட்டே இருக்குங்க. இதனால் பார்த்திங்கன்னா டாலரோட ரேட்டு குறையிறப்ப இங்கே பார்த்திங்கன்னா வெள்ளியோட விலை, தங்கத்தோட விலையெல்லாம் ரொம்ப அதிகமாக மாறிடுது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, தங்கத்தை வாங்கி ஸ்டோர் பண்ணுறதுனாலேயே பார்த்திங்கன்னா அதிக கவனம் செலுத்துகிறாங்க. அதனால தான் தங்கத்தோட விலை உயர்ந்துகிட்டே போகுதுங்க, வெள்ளியோட விலையும் உயர்ந்துகிட்டே போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சோலார் பேனல்லாம் தயாரிக்கிறாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வெள்ளியோட பயன்பாடு ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால தான் இப்போ வெள்ளியோட ரேட்டும் பார்த்திங்கன்னா அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்க. ஸோ நம்ம தகவல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.